அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகாசி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் மேற்பார்வையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கணேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். கணேஷ்குமார், இந்த கைது குறித்த விவரங்கள். சிவகாசி அருகே கீழ திருத்தங்களில் நேற்று ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 12 பேர் காயமடைந்த 12 பேர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த விபத்து குறித்து ஆலையினுடைய உரிமையாளர் சரவணன், ஒப்பந்ததாரர் முத்துகிருஷ்ணன், அதே போல ஆலையினுடைய மேற்பார்வையாளர் சுரேஷ்குமார் ஆகிய 3 பேர் மீது அஜாக்கிரதையாக செயல்பட்டு உயிர் சேதம் ஏற்படுத்தியது, வெடி பொருட்களை முறையாக கையாள தவறியது உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் சிவகாசி கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில்தான் முதல் கட்டமாக தற்போது ஆலையினுடைய மேற்பார்வையாளர் சுரேஷ்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதே போல தலைமறைவாக இருக்கக்கூடிய உரிமையாளர் சரவணன் மற்றும் ஒப்பந்ததாரர் முத்துகிருஷ்ணன் ஆகிய 2 பேரையும் தனிப்படை அமைத்து தேடி வருகிறார்கள். விவரங்களை அளித்தமைக்கு நன்றி கணேஷ்குமார்.